இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே நாமளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எல்லோருக்கும் வெற்றி கிடைச்சிருதா என்ன? வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தானே இருக்குது. நம்மளோட இலக்கு எதுனே தெரியாம நிறைய நபர்கள் தங்களோட வாழ்க்கை பயணத்தை கடக்குறாங்க. அதிலும் நிறைய நபர்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய கடக்குறாங்க. வாய்ப்புகள் நம்மை தேடி வராது, நாம தான் வாய்ப்பை தேடி போகணும், சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கிடணும். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இந்தியாவுக்கு முதல் நோபல் பரிசை பெற்று தந்த மாபெரும் விஞ்ஞானி தான் இவர். முதல்ல பட்டம் பெற்றது அறிவியல் படிப்புல கிடையாது. அந்த காலத்துல பிஏ எம்ஏ இந்த பட்டப்படிப்பு தான் இருந்தது. இவரும் இதைத்தான் படிச்சாரு. படிச்சு கல்கத்தாவுல 15 வருடம் வேலை பார்த்தாரு. ஒரு நாள் ஒரு டிராம் வண்டினா அந்த காலத்து ட்ரெயின் மாதிரி, அதுல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு பலகைய பாக்குறாரு. லண்டன் அறிவியல் பல்கலைக்கழகத்துல உதவித்தொகையுடன் படிப்பதற்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். இதுதான் அந்த அறிவிப்பு. இதை பார்த்ததுமே ஓடும் வண்டியிலிருந்து கீழே குதிக்கிறாரு. அப்படியே விண்ணப்பமும் செய்கிறாரு. தன் கண்ணில் பட்ட அறிவிப்பை தனக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கலைனா இன்னைக்கு நாம அவரை போற்றி புகழ்ந்திருப்போமா அப்படின்னு தெரியல. அவர் யார்னா அவர்தான் உலக புகழ் பெற்ற சர் சி வி ராமன். வானம் ஏன் நீல நிறத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு முதல் நோபல் பரிசை பெற்று தந்த மாபெரும் விஞ்ஞானி தான் அவர். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை காலம் தாழ்த்தாமல் பயன்படுத்திக்கிடணும். இல்லைனா சாதாரண மனிதனை போலத்தான் நாமளும் இருக்க வேண்டியதுதான். சர் சி வி ராமன் மட்டுமல்ல, இவரை போல சாதனையாளர்கள் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதை அவங்க பயன்படுத்தியதால் தான் நாம அவங்களை இன்னும் நினைவுல வச்சிருக்கோம். வாய்ப்புகளை நாம தேட வேண்டும். கிடைச்சிருச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. வாய்ப்பு நம் வசப்படும், வெற்றியும் நம் வசமாகும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.